ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். இந்த கப்பால் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 3 தடவை ஒரு 4 hours ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் நான். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி தேங்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக. 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. 5 ஸ்பூன் கிரேடட் கோகோனட். அதே கப்பால் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ உளுந்தில் தண்ணி ஊற்றி ஒரு 15 minutes ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியை தண்ணியை இருத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த தண்ணியை ஈர்த்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதில் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் பீஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சாச்சு. இந்த தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம், கிரேடட் கோகோனட். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கெட்டியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க.
ஐயா அதுக்குள்ளே முட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஊற்றிக்கலாம். அடை மாதிரி ஊற்றிக்கோங்க கெட்டியாக. தோசையை திருப்பி போட்டுட்டு சுற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தோன்னா எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மிளகு ஜீரகம் போட்டு அரிசி அடை செய்வோம் நம்ம. அது ஆனால் இதில் வந்து உளுந்தும் தேங்காயும் போட்டுக்கிறதுனால கேரளாவில் இது உளுந்தப்பம். உளுந்தப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்ல ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சும்மாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பொடி எண்ணெய் வச்சு சாப்பிடலாம். பச்சரிசியில் மட்டும்தான் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்து செய்யலாம். நல்ல மணமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வந்து நீங்கள் சும்மா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உளுந்த அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.